Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் எஃப்ஐஆர் வெளியான வழக்கில் விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர்கள் மிரட்டப்படுவதை கண்டித்தும் பத்திரிகையாளர்களின் செல்போன்களை சட்டத்திற்கு புறம்பாக சிறப்பு புலனாய்வு குழு பறிமுதல் செய்ததை கண்டித்தும் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்ற வளாகத்தில் பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை விவரிக்கவும். வணக்கம். அதாவது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் ரீதியாக 2ஆம் ஆண்டு மாணவி துன்புறுத்தப்பட்ட விவகாரத்தில் திமுகவை சேர்ந்த நிர்வாகி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு தொடர்புடைய யார் அந்த சார் என்கிற விவகாரம் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக வெடித்திருக்கிறது. குறிப்பாக அந்த சம்பந்தப்பட்ட நபரை இதுவரை காவல்துறை அடையாளம் காட்டவில்லை. அதே நேரத்தில் விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் அடக்கும் விதமாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு பல்வேறு நெருக்கடியான கேள்விகளை கேட்டு அவர்களுக்கு மன ரீதியான ஒரு துன்புறுத்தலை அளித்திருக்கிறார்கள். அதே போன்று விசாரணைக்காக அழைக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் அனைவருடைய செல்லையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அதை முறையாக சம்மன் பெற்றோ அதற்கான அடையாளமாக ஒரு ரசீதை கொடுத்தோ செல்போன்களை பெறவில்லை. அதே போல சம்மனும் நேரில் வந்து கொடுக்கப்படவில்லை. உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டலுடைய பிரகாரம் சம்மன் நேரடியாக வழங்கப்பட வேண்டும். ஆனால் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி இப்படிப்பட்ட ஒரு விசாரணை நடத்தப்படுவது என்பது நீதிமன்றத்தினுடைய அவமதிப்புக்குரிய ஒரு விசாரணையாக இருப்பதாகவே பத்திரிகையாளர் தரப்பிலே பார்க்கப்படுகிறார்கள். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த விசாரணையுடைய நெருக்கடியை கண்டித்து இன்றைக்கு பத்திரிகையாளர் சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் மன்றம் முன்பாக பத்திரிகையாளர்களுடைய நிர்வாகிகள் அதே போல பத்திரிகையாளர் மன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்ட சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பத்திரிகையாளர் அனைவருமே தற்போது இந்த போராட்டத்தில் பங்கேற்று இதற்கு எதிராக தங்களுடைய கைகளிலே பதாதைகளை ஏந்தி குறிப்பாக காவல்துறைக்கு எதிராக விசாரணைக்கு எதிராக இந்த விசாரணையில் கொடுக்கக்கூடிய அழுத்தம் மன உளைச்சலுக்கு எதிராக அவர்கள் பதாதைகளோடு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக விசாரணை என்பது நியாயமாக நடைபெற வேண்டும். இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பாக திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் அவர் பின்னணியில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றும் விதமாகவே இது நடக்கிறது. குறிப்பாக அரசியல் பின்புலத்தோடு இந்த விசாரணை என்பது தற்போது நடத்தப்படுவதாகவே பத்திரிகையாளர் தரப்பில் பார்க்கப்படுகிறது. இந்த அழுத்தம் என்பது காவல்துறையினர் திட்டமிட்டு பத்திரிகையாளர்களுடைய பழிவாங்கும் படலமாகவே பார்க்கப்படுகிறது. எனவே பத்திரிகையாளருக்கு நியாயம் வேண்டும். அதே நேரத்திலே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய செல்போன்கள் என்பது இன்றைக்கு செல்போனில் இல்லாமல் ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் இயங்க முடியாது. பத்திரிகையாளர்களுடைய செல்போனில் தான் அனைத்து விதமான பயன்பாடுகளும் இருக்கிறது. செல்போனின் மூலமாகத்தான் பத்திரிகையாளருக்கு தகவல் கிடைக்கும். அதே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு ஒரு இடத்திற்கு இருந்து ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றாலோ அல்லது ஒரு பண பரிமாற்றம் என்பது கூட இன்றைக்கு கூகுள் பே அதே போன்று போன்பே உள்ளிட்ட பல்வேறு இணையதள வசதிகள் மூலமாகத்தான் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகத்தான் இந்த வசதிகள் எல்லாம் செல்போனில் இருக்கிறது. அவற்றையெல்லாம் பறிமுதல் செய்து வைத்துக் கொண்டால் எப்படி அவர்கள் இயங்க முடியும், எப்படி செயல்பட முடியும்? அந்த அன்றாட வாழ்க்கையை கூட அவர்கள் சரியான முறையில் செய்யப்படாத ஒரு நிலை இருக்கிறது. பத்திரிகையாளர்கள் என்பது மிகப்பெரிய அளவு ஊதியத்தை பெற்றுக்கொண்டு பணியாற்றக்கூடியவர்கள் அல்ல. அதே நேரத்தில் குறைந்த சம்பளத்திலே பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து ஒரு செல்போனை பறித்து வைத்துக் கொண்டால் அந்த செல்போனை அவர்கள் மீண்டும் வாங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, ஒரு பொருளாதார தேவை இருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த செல்போன்களை எல்லாம் திரும்பி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். நியாயமான முறையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த பாலியல் ரீதியாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய அரசியல் புள்ளிகளாக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பத்திரிகையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.
அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் எஃப்ஐஆர் வெளியான வழக்கில் விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர்கள் மிரட்டப்படுவதை கண்டித்தும் பத்திரிகையாளர்களின் செல்போன்களை சட்டத்திற்கு புறம்பாக சிறப்பு புலனாய்வு குழு பறிமுதல் செய்வதை கண்டித்தும் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்ற வளாகத்தில் பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.